அச்சோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பற்றி ஆராய்ச்சி என்ன சொல்லுது, ஃபுட் டயட்டிஷியன் என்ன சொல்கிறாங்க, காலங்காலமாக ஹெல்த் பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக எப்படி வயிற்று கொழுப்பை வெறும் 7 நாள்லேயே கரைச்சி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரண சாப்பாடில் எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட் கொண்டு வர முடியும் நீங்கள் நினச்சா மட்டும். டே 7ல் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். சாப்பாடுக்கு அடிமையாக இருக்கிற நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் ஒரு டீ, அப்புறம் பிரியாணியும் மீன் குழம்பும் இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம். அப்படிப்பட்ட நம்ம இது வரைக்கும் எத்தனை நாள் பட்டினி கிடந்து ஹெல்த்தை டெவலப் பண்ணியிருக்கோம் யோசிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப்பை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சிடலாம். உங்கள் பாடிக்கு சோறு இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவன் அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே ஒரு சோறு தான் உங்கள் ஃபேட் லாஸ்க்கு எதிரின்னு நம்ப வச்சுட்டாங்க. உண்மையை சொல்லட்டா, உங்கள் தொப்பைக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ற சோறே கிடையாது. இது ஒரு பெரிய பொய். அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். பிகாஸ் இது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. சோறு தான் காரணம்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் தொப்பையோடையும் சுகரோடையும் தான் இது வரைக்கும் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ராங் டேட்டா கொடுக்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோவை ஆஹா ஓஹோன்னு லைக் பண்ணி பார்ப்போம். ஆனால் உண்மையை சொல்கிற இந்த மாதிரி வீடியோ போட்டால் உடனே ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஃபேட் லாஸ்க்கான இந்த 7 டேஸ் ப்ளூ பிரிண்ட்டை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நம்ம சாப்பாடு விஷயத்தில் வீக்குன்னு நமக்கே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணால் கோவக்காரங்களா வைராக்கியமாக இருந்தாலும் அதெல்லாம் இந்த சாப்பாடு ஒரு செகண்டில் மாற்றிடும். அது உங்களுக்கும் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீக்னஸே நம்ம சாப்பாடு தான். இந்த 7 டேஸில் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அதுக்கான ஃபுல் ப்ளூ பிரிண்ட் தெரியும். நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை. கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் நம்மளை மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். இல்லை இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலோட மெயின் பேஜுக்கு போய் பாருங்கள். உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களை மாதிரி ஜென்யூன் ஆர்கானிக் வியூவர்ஸ் கிடைக்கிறது சும்மா இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபுல் ப்ளூ பிரிண்ட் பார்க்கலாம். பெயின் பாயிண்ட், அப்புறம் சேலஞ்ச். நீங்கள் ஜிம் போகலை, டயட் ஃபாலோ பண்ணலை, சப்ளிமெண்ட்ஸ் வாங்கலை, கவலையே வேணாம். நம்ம மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு அதுக்கெல்லாம் பட்ஜெட் எங்கே இருக்குது? ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் இஎம்ஐ பிரச்சனையும் இருக்கிறப்போ எப்படி பட்டினி கிடக்க முடியும்? கரெக்ட் தானே? முடியவே முடியாது. ஆனால் இந்த 10 நிமிஷத்தில் உங்கள் லைஃப்பை டேர்ன் பண்ண போது சாப்பாடை நிறுத்தாமல் நம்ம வீட்டு அம்மாவோட சமையல் சாப்பிட்டு 7 டேஸில் பாடி ஃபிட் ஆகிற மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்டை டே 1 இருந்து டே 7 வரைக்கும் கிளியராக சொல்ல போகிறேன். இது ஒரு ப்ராக்டிக்கல் சேலஞ்ச். அதுக்கு முன்னாடி டயட் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் என்னென்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஃபெயிலான டயட் இப்போது கம்பேக் பண்ண போகிறீங்க. இந்த 7 டேஸ் சேலஞ்சில் நான் உங்கள் டயட் பிளானை சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் மைண்ட் செட்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் மாற்ற முடியலன்னா அதை ஹேண்டில் பண்ண இருக்க ஒரே புத்திசாலித்தனம் அந்த விஷயத்தை அப்படியே டைவர்ட் பண்ணி விடுறது தான். இது உங்கள் லைஃப்பை எல்லா இடத்துலையும் பொருந்தும். 7 டேஸில் 5 ப்ளூ பிரிண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது தான் இதில் இருக்க பெரிய சேலஞ்ச். உங்கள் பாடியை ஸ்மார்ட்டாக ஏமாற்ற போகிறோம். இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 1 சேம் சோறு, பட் தட்டு மட்டும் வேறு. இன்றைக்கி உங்கள் சாப்பிட்ற தட்டை மாற்ற போகிறோம். நீங்கள் குழம்ப கம்மியாக ஊற்றிட்டு சோறை மலை மாதிரி சாப்பிட்றது தான் இந்த தப்புக்கு மெயின் காரணம். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தட்டில் 70% வெஜிடபிள்ஸ், கீரை, அப்புறம் சுண்டல் கொஞ்சம் இருக்கணும். 30% சோறு மட்டும்தான் இருக்கணும். இப்படி இருந்தாலே உங்கள் பாடிக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும். உங்கள் வயிறு சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிரும். முக்கியமாக நைட்டில் சாப்பிடும்போது உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 டம்ளர் ஹாட் வாட்டர் குடிங்க. சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பாடி ஃபேட் மெட்டபாலிசம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் தான் இந்த ஹாட் வாட்டர். மென்டல் ட்ரிக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் தட்டு ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் மைண்டை நம்ப வைக்கணும். நம்ம வீட்டு சாப்பாடு பரிமாறும்போது சொல்லுவோம்ல, அட மூஞ்சில் அடித்த மாதிரி வைக்காதன்னு. அதுதான் கம்மி சோறு. இல்லை இப்போல்லாம் இது ட்ரெண்ட் ஆகிருச்சு. சோறுங்கிறது சாதம்னு மாறிடுச்சு. இருக்கிறது இருக்க மாதிரி விட்டுருந்தாலே நிறைய நோய் வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேலஞ்சில் டே 1 இருந்து நைட் 8 மணிக்கு மேலே ரைஸை டச் பண்ணாதீங்க. ரைஸ் சாப்பிடுங்க வேணாங்கலை, நைட் மட்டும் ரைஸ் வேணாம், அவ்வளோதான். பார்க்குற நிறைய பேரோட மனநிலை எனக்கு புரியுது. 3 வேளையும் எங்கள் வீட்டில் ரைஸ் தாங்கிறது. ஆமாம், நான் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டு சமையலில் சப்பாத்தி இல்லைனா ராகி தோசை போதும், இல்லைனா ஒரு கப் மோர் மட்டும் குடிங்க. 8 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்டும் ஃபேட்டாக தான் மாறும். இந்த ஒரு டிசிப்ளின் போதும் உங்கள் பாடியை ஆச்சரியப்படுத்த. நீங்கள் தொப்பை இல்லாமல் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பாருங்கள், அது காசு கொடுத்தா கூட கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். டே 1ல் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? டிவி பார்த்துக்கிட்டே மிக்சர் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. ப்ளீஸ் 7 டேஸ்க்கு சிப்ஸ் அப்புறம் மிக்சர் பக்கமே தயவு செஞ்சு போகாதீங்க. டெம்டிங்காக இருந்தால் ஒரு கப் வேர்க்கடலை சாப்பிடுங்க, இல்லை கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் கமிட்மெண்ட் டே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். டே 2 த 12 hours கேப். பட்னி கிடக்கிறத ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் பாடியில் ஃபேட் எரிக்க டைம் கொடுங்க. த லாஸ்ட் மீல் ராத்திரி 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் கேப் கொடுங்க. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்க்கு நீங்கள் பட்னி கிடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் தூங்கும் போதே உங்கள் பாடி உழைக்கணும். காலையில் 8 மணி வரைக்கும் இடையில பசிச்சா வெறும் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில் 10 மணிக்கு முன்னாடி பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். அப்போ உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள், இப்போ நீ எரிச்சிட்டு இருக்கிறது நேற்று சேமித்த ஃபேட்னு. நீங்கள் ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஃபேட் பர்ன் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. டே 2ல் இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணால் 7 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். டே 3 வீட்டு மருந்து, த ட்ரெடிஷ்னல் ஃபேட் பர்னர். உங்கள் சமையலறை தான் உங்கள் ஃபேட் பர்னர் ஜிம்மாக இருக்கணும். நீங்கள் பவுடர் தேடி அலைய வேணாம். காலையில் ஒரு கப் பழைய சோறு சாப்பிட்டாலே போதும். உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சூப்பராக ஒர்க் பண்ணும். மதியம் சாப்பிட்டதும் மோரில் ஒரு துண்டு இஞ்சி கலந்து குடிங்க. இஞ்சியும் மோரும் பாடி ஹீட்டை ஏற்றி உங்கள் ஹீட்டை கரைக்க ஸ்டார்ட் பண்ணும். இதில் ஒரு மிடில் கிளாஸாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நான் சொல்கிற எதுவும் காஸ்ட்லியான பொருள் இல்லைங்கிறது தான். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து த ஸ்பைஸ் சீக்ரெட். நம்ம குழம்புல இருக்க மஞ்சள், மிளகு, பூண்டு இதெல்லாம் நேச்சுரல் ஃபேட் பர்னர். உங்கள் பாடிக்கு தேவையான மெட்டபாலிசம் பூஸ்ட் அதுலேயே இருக்குது. 7 டேஸ்க்கு ஃபாஸ்ட் ஃபுட்டை நிறுத்திட்டு உங்கள் ஆட்டுக்கால் சூப் இல்லைனா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இதில் இருக்க ப்ரோட்டீன் உங்கள் பாடியை டைட் ஆக்கும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணோம்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ரொம்ப முக்கியமான கஷ்டமான இடம், டீ காஃபி அடிக்ஷன். அட போடா சிப்ஸுன்னு நீங்கள் திட்டுறது கேட்குது. பட் நீங்கள் உங்கள் ஃபேட்டை குறைச்சி டீ காஃபியை வேறு ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். டே 3ல் நீங்கள் விட வேண்டியது உங்கள் டீ காஃபியை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஹார்ஷ் ரியாலிட்டி தான், பட் இதை பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 4-5 தடவை சர்க்கரை போட்டு டீ குடித்தா எப்படி உங்கள் பாடி ஃபேட் குறையும்? 7 நாளைக்கு சர்க்கரை இல்லாமல் குடிங்க, இல்லைனா பிளாக் காஃபி குடிங்க. அது உங்கள் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிவிடும். முடிஞ்ச அளவு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் க்ளோ ஆகிறத உங்களுக்கே தெரியும். டே 4 10 minutes ஆக்ஷன். டே 4ல் உங்கள் சோம்பேறித்தனம் தான் உங்கள் தொப்பைக்கு காரணம். ஜிம் வேணாம். உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஸ்டேஸ் ஒரு நாளைக்கு 3 தடவை ஏறி இறங்குங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உங்கள் பாடியை ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்வெட்டாக வைங்க. உங்கள் வீட்டில் நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பக்கத்தில் இருக்க கடைக்கு அப்படியே ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு வாங்க. சைக்கிளிங் அதுவே எக்ஸலன்ட் ஒர்க்கு தான். இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், பட் பாடி கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேட் அதிகமாகி பட்டன் சைஸ் பத்தாமல் போகிறது தெரியும் போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லா புரியும். இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் நம்ம ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு பதிலாக ஃபுட் ஸ்டைலை மாற்றிட்டு போகிறது எவ்வளவோ பெட்டர். இது வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேமிலி அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸாக படிக்கிறப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு 10 நிமிஷம் ஸ்குவாட்ஸ் எடுங்க. ஃபேமிலியாக இருக்கிறவங்க உங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டு 10 நிமிஷம் அப்படியே வாக் போயிட்டு வாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், பாடி ஃபேட்டை லூஸ் பண்ண மாதிரி இருக்கும். 7 டேஸ்க்கு இந்த 10 minutes ஆக்ஷனுக்கு கமிட் கொடுங்க. வியர்வை தான் ஃபேட்டை கரைக்கும். சிட்டிங் ட்ராப். நீங்கள் 8 மணி நேரம் சேரில் உட்காந்தா உங்கள் பாடி ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணுங்கள். உங்கள் பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். பாடியை ஸ்ட்ரக் பண்ணாதீங்க. டே 5 த ஸ்லீப் ஹார்மோன் ட்ரிக். நீங்கள் சரியாக தூங்கலைன்னா உங்கள் பாடி என்ன ஆகும் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அதிகமாக வெளியிடும். அந்த ஹார்மோன் உங்கள் பாடியை ஃபேட்டை ஸ்டோர் பண்ண ஆர்டர் போடும். நீங்கள் எவ்வளவு தான் டயட் இருந்தாலும் தூங்கலைன்னா ஃபேட் சேர்ந்துட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சயின்டிஃபிக் ட்ரூத். டேஞ்சர் ஏரியாவில் கை வைக்கிறேன்னு நினைக்கிறேன். த மொபைல் ஷட் டவுன். உங்கள் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. நைட் 10 மணிக்கு உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்து தூங்கிடுங்க. நைட் லேம்ப் உங்கள் தூக்க ஹார்மோனை, அதாவது மெலட்டோனினை
அதிகப்படுத்தும். முடிஞ்ச அளவு இருட்டறையில் நைட் லேம்ப் இல்லாமல் தூங்க பழகிக்கோங்க. 7 டேஸ்க்கு 7 ஹவர்ஸ் குவாலிட்டி ஸ்லீப் கொடுங்க. நீங்கள் தூங்கும்போது தான் உங்கள் பாடி ரெக்கவர் ஆகி ஃபேட் எரிக்க ஸ்டார்ட் பண்ணும். தூக்கம் தான் உங்கள் பெஸ்ட் சீக்ரெட். தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படியே மைண்டில் கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். சாப்பிட்டோன்னே தயவு செஞ்சு படுத்து தூங்கிறாதீங்க. நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டோன்னே போய் மொபைல் எடுத்துகிட்டு போய் அப்படியே பெட்டில் போய் படுத்துருவோம். டீப் ப்ரீத் எடுங்க. இல்லைனா உங்கள் டே எப்படி போச்சுன்னு ஒரு டைரியில் அப்படியே சும்மா நோட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை காமாக வச்சிங்கன்னா தான் டீப் ஸ்லீப் கிடைக்கும். டே 6 எமோஷ்னல் ஈட்டிங். உங்கள் பசி அத்தனையும் மென்டல் பிளாக். ஸ்ட்ரெஸ்னால் சில நேரம் பசி அதிகமாக வரும். உங்களுக்கு உண்மையாக பசிக்குதான்னு 3 நிமிஷம் யோசிங்க. நம்ம மிடில் கிளாஸ் ஆட்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் ஃபுட்டை தேடி போகிறது தான் ஃபேட் அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய ரீசனு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஸ்வீட் இல்லைனா பிரியாணி சாப்பிட்றது, போர்டமாக இருந்தால் சிப்ஸ் எடுத்துக்கிறது. மெஜாரிட்டி ஆளுங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் டீ குடிக்க போயிடுறோம் இல்லையா? அடுத்து இந்த 3 மினிட் டெஸ்ட். உங்களுக்கு பசித்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. 3 நிமிஷம் வாக் பண்ணுங்கள். அப்போ கூட பசிச்சா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இல்லைனா வேர்க்கடலையை இன்னும் ஒரு முறை எடுத்துக்கோங்க. எப்போதும் என்னோடய பாடிக்கு அடிமை இல்லை, நான் தான் பாஸ்ன்னு சொல்லி பழகுங்க. பாஸ்னா கண்ட்ரோல் பண்ணணும் தவிர அடிக்ட் ஆகிடக்கூடாது இல்லையா? ரிலேஷன்ஷிப் ட்ரிக். ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபேட் லாஸுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி தானே? நீங்கள் உங்கள் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறீங்களா? அப்போ ஃப்ரிட்ஜை தயவு செஞ்சு திறந்துடாதீங்க. சண்டைக்கு அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு தான் எமோஷ்னல் ஃபேட்டை மாற்றும். அது உங்கள் பாடி ஃபேட்டாக கன்வெர்ட்டும் ஆகும். உங்கள் ப்ராப்ளமை பேசி தீருங்க. நீங்கள் எல்லா எமோஷ்னலையும் சாப்பாட்டில் காமிச்சா அப்புறம் சாப்பாடு அதோட எமோஷனை காமிக்கும்போது உங்களால் கண்டிப்பாக தாங்க முடியாது. தட் மீன்ஸ் க்ரோத் ஆஃப் ஹை ஃபேட்டுன்னு சொல்ல வரேன். டே 7 ஃபுட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் பிஸ்னஸ் ட்ராப். உங்கள் பட்ஜெட்டில் சப்ளிமெண்ட்ஸை வீணாக்காதீங்க. ப்ரோட்டீன் பவுடர் அப்புறம் ஃபேட் பர்னர் டேப்லெட் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ராப். அந்த காசை நல்ல கீரை, நாட்டுக்கோழி முட்டை, பால், ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் ரிச் ஆகணுன்னா சாப்பாடு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஸ்கில் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும். ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட். நான் சொன்ன 7வது முக்கியமான சீக்ரெட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய என்னால் முடிஞ்ச சின்ன சீக்ரெட்டை சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஹெல்த் லிஸ்ட் இதுதான். ஃபேட்டை இப்படியும் பிளான் பண்ணி நீங்கள் குறைக்கலாம். நட்ஸ், பாதாம், வேர்க்கடலை, தேங்காய், மோர், கீரை இந்த 4 விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். 7 டேஸ்க்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடை தயவு செய்து போயிடாதீங்க. உங்கள் பாடிக்கு சத்தான ஃபுட்டை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் ஃபியர். இப்போ 7 டேஸ் முடிஞ்சிருச்சு. உங்கள் பாடியில் சின்ன சேஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். உங்கள் ஃபெயிலியர் உங்கள் ஹிஸ்ட்ரி கிடையாது, அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் உங்கள் பாடியை கண்ட்ரோல் பண்ணலைன்னா உங்கள் பாடி உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். பாடி ஆரோக்கியமாக இல்லைன்னா உங்கள் ஹார்ட்டும் கிட்னியும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். இதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். எமோஷ்னல் ட்ரூத் என்னென்னா, உங்கள் பாடியை பட்னி போடாமல் இந்த 5 ப்ளூ பிரிண்ட்டை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு எதிரி இல்லை, அதுதான் உங்கள் மெடிசனு. இந்த 7 டேஸில் பாடி ஃபிட் ஆகிறதும் ஆகாததும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணலன்னா வேறு யாரும் ஃபைட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஏழ்மை சங்கிலியை உடைக்க இந்த சேலஞ்சை ஏற்றுக்கோங்க. உங்கள் பாடி ஃபேட் லாஸுக்கும் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. புத்திசாலியானா உங்களுக்கு அது புரியும்னு நம்புகிறேன். உங்கள் ஹெல்த்து தான் உங்கள் ரியல் வெல்த்துங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாப்பாடை நிறுத்தாமல் ஃபிட் ஆகணும்னா உங்கள் மைண்ட் செட்டை நிறுத்திட்டு இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 7 டேஸ் சேலஞ்சுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களா? கமெண்ட்டில் ஐ அக்செப்ட் த 7 டே சேலஞ்சுன்னு ஃபயர் எமேஜியோட டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.